ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான சுண்ணாம்பு வாழை மீன் வறுவல் தான். வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் மீனை நல்லா கழுவி எடுத்துட்டு, மீனுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி, மீன் கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்க 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து மீன் உடையாமல் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். கல் காய்ஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு மீனாக எண்ணெய் கையில் படாமல் பார்த்து பத்திரமா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மீனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் சேர்க்கணுன்னு சொன்னிங்கன்னா மீன் மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மீன் வறுக்கிறதுக்கு ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டு கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் நான் இந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்க்கல. வெறும் உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இதுவே இந்த மீனுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சைடு மீன் நல்லாவே வறுந்தாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வறுத்துக்கோங்க. பார்த்து பொறுமையாக திருப்பிக்கோங்க. மீன் கல்லில் ஒட்டவே ஒட்டாது. ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது ரொம்ப கரிஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நம்மளோட அட்டகாசமான வாழை மீன் ரெடி. அப்புறம் என்னங்க, அப்படியே தட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். மிச்சம் மீதி இருக்கிற மீனையும் இந்த மாதிரி பொறுமையாக போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.